இது ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சுடலாம். யார வேணா சொல்லுங்க. பிரார்த்தனா நான் சொல்லட்டுமா குருஜி? சொல்லுங்க. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மத் ஆச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் நமஸ்காரம் சார். ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வஹம். ராமோ ராஜமணி சதா விஜயதே ராமம் ரமேஷம் பஜே. ராமேனாபிஹதா நிஷாச்சரசமூஹ ராமாய தஸ்மை நமः. ராமாநாஸ்தி பராயணம் பரதரம் ராமஸ்ய தாசோஸ்ம்யஹம். ராமே சித்தலயः சதா பவது மே भो राम मामुद्धरः. ஓகே, உத்தரஹா இல்ல மாமுத்தரன்னு இருக்கு, பரவாயில்ல. ஓகே சரி, என்ன டவுட் இருக்கு கேளுங்க. சார் அன்னைக்கு கல்பனா தான் கேட்டுட்டு இருந்தா, அது தெரியல இப்போ என்னன்ட்டு. ஓகே சொல்லுங்க கல்பனா. குருஜி, நான் இதுதான் கேட்டிருந்தேன். நீங்க அந்த உத்திஷ்டாமி அத கஷ்டம், அத அப்புறமா பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இந்த ஆக்கர்ணயாமகன்ற வெர்ப் எப்படி ஆகும்னு தெரியணும் குருஜி. அதுவும் டிஃபிகல்ட்டா? இல்ல அது ஓகே. அந்த ஆக்சுவலி இட்ஸ் a peculiar word again. அது கர்ண is the dhatu and a is a suffix adder. A plus karna meaning to hear nartham. Okay. Karna dhatuva karna dhatuva guruji? Actually dhatu is karna. It belongs complications irukku adula. Okay. அது 10th கனால சேர்ந்தது. ஓகே, அது கடைசியில கர்ணன் தான் ஆயிடும் அது. ஓகே சோ ஓகே சரி. அப்புறம் வேற ஏதாவது? எஸ் குருஜி, பிரகாசந்தே அந்த தாத்து எடுத்தேன். நக்ஷத்ராணி ராத்ரோ பிரகாசந்தே. அது காஷ் தாத்து. ஒரே நிமிஷம். காஷ் தாத்து ஆத்மநேபதி தாத்து. So only in the case of present active and present passive participle, present active participle, it will take manan எடுத்துரும். Okay, that is the only difference. Otherwise there is no problem. And லங்ல எப்படி சேஞ்ச் ஆகுது தெரியணும் குருஜி. அதே மாதிரி தான், வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒன்னும் ப்ராப்ளமே இல்ல. பிர பிளஸ் காஷ் பிளஸ் காஷ் பிளஸ் நீங்க லங்ல இதுல you are telling in கர்த்தரி ஆர் கர்மணி. கர்த்தரியில அன் போடுவோம் இல்லையா, பகுவச்சனம். நக்ஷத்ராணி பகுவச்சனம். ஆமா பிரகாஷன். ஓகே, பிரகாஷன். ஓகே, பிரகாஷன். ஓகே குருஜி. Thank you. குருஜி, நான் சுமதி பேசுறேன். நான் டவுட் ஒண்ணு இருக்கு, கேட்கலாமா? நீங்க அந்த இது கொடுத்திருந்தேன் இல்லையா, சில தாத்து சேஞ்ச் ஆகும் சொல்லிட்டு, அதுல ஸ்பெசிபிக் தாத்துஸ் வில் அண்டர்கோ சம்பிரசாரணம், வஹ் வில் அண்டர்கோ ஊட் அப்படி மாறும் சொல்லியிருந்தேன். வஹ் தாத்து. அந்த ஹோம்ஒர்க் பண்றது நத்யோபி கூலானி பஞ்சயந்திய பிரவஹந்தி அப்படின்னு இருக்குல்ல, அதுல பிர பிளஸ் வஹ் பிளஸ் இக்தவத் வருது இல்லையா, அப்ப அது பிரௌடிதவத்னு வரணுமா? ஏன்னா நான் ஹோம்ஒர்க் அனுப்பியிருந்ததுல ஐ டிட் பிரவஹிதவத்னு தான் அனுப்பியிருந்தேன்.
correct. அது நானும் பார்த்தேன். அதான் I don't want to look in. So I will, totally I will deal with. நான் இதுக்கெல்லாம் சேர்த்து அந்த இது மனுஷன் I will tell you. ஏன்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் the past active and past passive பொறுத்த வரைக்கும் there are so many changes are happening to the dhatu, and what I have indicated is only a sample only. There are 2200 dhatus, so many variations are there. நான் வந்து செலக்டட் சில தாத்துக்கு மட்டும் அதுவும் ஒரு குரூப் பண்ணி அந்த குரூப்ல இப்படி போகும் சொல்லி என்னோட நோட்ஸ்ல அமைச்சிருக்கேன். அந்த நோட்ஸ் எல்லார்ட்டையும் இருக்கா? போன 2 நாள் முன்னால அனுப்பிச்சிருந்தேன். தட் இஸ் இக்த தவத்து இருக்கு இல்லையா? இருக்கு. ஓகே, அதுல பார்த்தீங்கன்னா the heading is 3. The word formation used krit pratyaya la ikta pratyaya varum. Okay, so G na to win, so G plus ikta it will become simple jita. Idhila variations onnum kedaiyadhu. Everybody got it? ellarthi iruka? இருக்கு சார். இருக்கு குருஜி. இருக்கு. Okay, so G plus ikta jita. Jita naka that which was won over by, it has to have the sense of past, it has to have the sense of karmani, passive. Okay, that which was won by, and the by varum to indicate that is it is karmani, but don't get complicated, leave it as it is. So G with ikta jita, it is simple. Adhe mari ni to lead is equal to nita, the one who led. Okay, idella simple. Chi plus ikta jita. Chi mean to collect that which has been collected by somebody. Okay, so idhula irukkiradhu ellame இந்த இதுல கொடுத்தது எல்லாமே சிம்பிள். ஹ்ரு ஹ்ருத, மிரு மிருத, கிரு கிருத எக்ஸெட்ரா. ஓகே, தெஜ்ஜுன்னு அதுல லாஸ்ட் இருக்கு, அது மட்டும் தெக்தன்னு ஆயிடும் பிகாஸ் ஆஃப் அதர் பாணினியன் ரூல். ஸோ இந்த 3.1ல all those dhatus will join with sikta pratyaya and they just join them without making much changes. Same way it will be the tavatu pratyaya. G plus tavatu jitavat, ni plus tavatu nitavat. Okay, இந்த மாதிரி தான் வரும். எனக்கு யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க. இந்த 3.1ல வாய்ஸ் கேக்குறது இல்லையா? இப்ப கேக்குறது, நடுவுல உங்க வாய்ஸ் காணாம போயிடுது. என்னது தெரியலையே, என்னோட ஏதோ ப்ராப்ளம் இருக்கா தெரியலையே. நான் போன கிளாஸ்ல அந்த மாதிரி ஆச்சு சொல்றேன். தானே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கேட்டுதா இல்ல எனக்கு மட்டும்தான்பா? இல்ல நடுவுல எனக்கு நடுவுல கொஞ்சம் வாய்ஸ் கம்மியா இருந்தது. ஒண்ணுமே கொஞ்சம் ரொம்ப ஃபீபிளா இருந்தது. ஓகே, ஓ இப்ப பரவாயில்லையா? இப்போ ஓகே குருஜி, இப்ப நல்லா கேக்குது சார். ஓகே, நடுவில் அப்படி ஆச்சுன்னா உடனே கூப்பிட்டு சொல்லுங்க. ஏன்னா ஏதாவது இங்க ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்ல ஐ மை செல்ஃப். ஓகே, சோ இந்த 3. உங்களோட ஹெட்போன் அதுல இருந்து கொஞ்சம் நகர்ந்துடுதுன்னா ப்ராபபிலி இட் கெட் ஸ்லிப்ட் அவுட் நினைக்கிறேன். சரி, இல்லன்னா ஓகே, உங்க வாய்ஸ் கேக்குறதே மெலிசா கேக்குறதே, சோ சாக்கெட்ல தான் இருக்கு. அதனால ஜஸ்ட் ஏதோ சம்வேர் ஒரு லூஸ் கனெக்ஷனா இருக்கு போல இருக்கு. Thank you sir. Okay, so in the 3.1ல everything joins and then just made a simple sandhi. அதே மாதிரி தவத்து also, that is a past active participle will be G jitavat, ni nitavat, chi chitavat, etc. Now next one, if you see 3.2, there the some extra changes will come. That too happens only
இந்த பர்டிகுலர் fourth conjugation fourth கணால இருக்கிற தாத்துக்கு மட்டும்தான். So shamங்கிற தாத்து will become sham and sham plus ikta will become shamta and shantaha is coming from that shamta. Sham will become sham plus ikta shamta, ksham plus ikta kshamta, dam plus ikta dhanta. இது நீங்க அப்படியே எடுத்துக்கணும். இது எப்படி வந்ததுங்கிறது டெரிவேஷன்ஸ் எல்லாம் நம்ம இப்ப பார்க்க போறது இல்ல. இது எந்த நாள் அப்படிங்கிற ரூல் சைட்ல பென்சில்ல எழுதியிருக்கேன். பட் அந்த ரூல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாது. அதனால அதை பத்தி டோன்ட் பாதர் இட். நீங்க லேட்டர் இஃப் யூ கம் அக்ராஸ் திஸ் டைப் ஆஃப் தாத்துஸ் யூ டேக் த ஃபைனல் ஃபார்ம் லைக் திஸ். தவத்து ஆல்சோ ஷம் பிளஸ் தவத்து ஷாம் தவத், க்ஷம் பிளஸ் தவத்து Shantavat, etc. Okay? நீங்க okay சொன்னா அப்ப I will proceed next. Okay Guruji. Okay. Then the next one, the eighth conjugation dhatu will drop penultimate nasal nakara. So the not only eighth conjugation, it will happen in the first gana. Gam plus ikta ganta agi gata naidum. Okay, gum plus ikta gata naidum. Finally, final form மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. Gum will become gamta, gamta will become ganta, and அந்த நகாரா drop ஆகி gata naidum. அதே மாதிரி m will become yata. M not to control, yamayati அந்த மாதிரி. தன் தத மன் மத எக்ஸெட்ரா. நீங்க ஃபைனல் ஃபார்ம் மண்ணுன்னு தாத்து வந்ததுன்னு வச்சுக்கோ. உங்களோட லெசன்ல ஆர் இன் யுவர் கர்த்தரி டு கர்மணி அதுல வந்துனாக்கா மண் பிளஸ் இக்த மத ஆர் மண் பிளஸ் தவத்து மண் தவத். தென் நெக்ஸ்ட் ஒன் 3.4ல 3 will become Tirtha, Tirna, and finally Tirna. So 3 will become 3 plus Ikta. Now, Minnadi, I think one of my notes, I wrote it wrongly. I have to get myself corrected on that. 3 to cross over will become Tirna. Similarly, Pra will become Purna, Dra will become Dhirna, etc. And Tavatu will be Tirnavat, etc. Then Chid will become Chinna, Pad will become Panna, Mid will become Bid will become Binna or Bitta. ரெண்டு ஃபார்ம் வரும். நீங்க இந்த ஃபார்ம் ஃபைனல் ஃபார்ம் பார்த்து வச்சுக்கோங்க. whenever this dhatu come you take that final form from this. The next one is 3.5. Several dhatus get idagama before ikta pratyaya. Here only I want to say the idagama is what brings in the e. So that idagama will not come for all dhatus. It is only for specific dhatus, and dhatus can be classified into 3 for this sake. Set, anit, wait. இந்த மாதிரி 3 கிளாசிபிகேஷன். அதுல இந்த சேட்ங்கிறது சஹா இட் அப்படிங்கிற மீனிங். ஓகே, அந்த தாத்துஸ் மட்டும்தான் that will take it ஆகுமா. அதுக்கும் சில எக்ஸெப்ஷன்ஸ் ஆகாது. சம்டைம் that also will not take it ஆகுமா. Okay, so creed will become creedita. Creed plus e plus ikta creedita. Jeev plus ikta jeevita. Raksh rakshita, etc. Similarly, tavat எடுக்க சமயத்துல creeditavat, jeevitavat, etc. இது ஒவ்வொன்றும் அந்தந்த கிளாசிபிகேஷன்ல போட்டிருக்கேன். இப்ப இந்த இதுல இப்ப 5 கிளாசிபிகேஷன் ஆயிடுச்சு.
Now next one is the sixth classification. Yuddh, to fight. Yuddha, Yuddha and Yuddha ஆயிடும். கடைசியில வந்து it become third dakara ஆயிடும். Similarly, Siddh, Siddha, Rud, Ruddha, Lab, Labdha, etc. Okay. And then in the case of Ruh, adile last sentence will become Ruda. Sakh will become Soda, etc. Because of this reason, and the vakkala na correct பண்ணல, and I correct பண்ணா again உங்களுக்குலாம் சந்தேகம் வரும். கிளாஸ்ல இது கிளாரிஃபை பண்ணினதுக்கு அப்புறம் சொல்லலாம் சொல்லிட்டான். அந்த வக் தாத்துவல நான் கிளாரிஃபை பண்ணல. I left it as it is. Okay, and the vak actually I will come into further this thing. 3.7 is called samprasaranam. Vach will become ukta. Vak will become uda. வகத்தின்னு இருக்கு. ஓகே, அது வந்து இட்ட பிரத்யால வந்து வஹ் பிளஸ் வருஷமட்ல இட் பிகம் ஊட ஆயிடும். ஓகே, ஸ்வப் will come சுப்த, etc. Then 3.8, Dhyai, to meditate, will become Dhyata. Glai will become Glana. Trai, Trana or Trata. Da, Datta, etc. All these things are all very exception. Various forms will be there. Okay. So in the 8 different groups, நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. And lessons la, depending upon whatever the dhatu you are getting, you refer to it and get the final form. Okay. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. சார், ஒப்பந்திங்கிறதுக்கு உப்தானு கொடுத்திருக்கேன். நாங்க இப்போ ஒப்பந்தி எழுதினதுக்கு உப்தா எழுதிருக்கணும் இல்லையா சார்? இல்ல, வப்புக்கு மாறாது. வப்பு வந்து அதுக்கு நான் சொல்றேன் வேற மாதிரி இருக்கு. வப்பு வந்து it won't change. Okay. Okay sir. I mean எல்லாத்துலயும் அந்த மாதிரி மாறாது. Okay. Okay sir. நீங்க வந்து இந்த புரோட்டோடைப் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதை தவிர வேற ஏதாவது வந்துனாக்கா நீங்க எங்கிட்ட கேளுங்க. நான் வந்து I will be mostly with this 8 type of prototype. I think we should be able to cover 95% of the dhatus that we come across in our lessons. அதுக்கு மேல வந்ததுனாக்கா then we will see அப்போ அந்த particular மட்டும் I try to clarify you separately. ஓகேயா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல சார். இல்ல சார். இல்ல தானே? ஓகே, நீங்க இது பார்த்து வச்சுக்கோங்க. இதுபடி பண்ணுங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட், அதை தவிர in terms of participle usage, kartari to karmani, karmani to kartari, is there any doubt on anybody? சார், எனக்கு இல்ல சார். ஓகே, சரி. சோ குருஜி, சொல்லுங்க. டவுட்னு அப்படி எல்லாம் மனசுல இருந்தேன். கிளாஸ்ல சொல்றது எல்லாமே ரொம்ப நல்லா மனசுல இருந்து. சிலப்போ அங்க இருந்து ஏதாவது பண்ண தொடங்குறதே ஏதோ டவுட் லைட்டா வர மாதிரி இருக்கு. பட் ஆனா நீங்க கொடுத்த நோட்ஸ் எல்லாம் நான் நிறைய உட்காந்து எழுதி பார்த்தேன் அந்த நோட்ஸ் எல்லாம். சோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் மனசுல இருக்கு இப்ப ஆக்சுவலி. கிளாஸ் வந்து நீங்க வந்து கேட்டது மட்டும் நோட்ஸ் எழுதி வச்சிருந்தா போறாது. நீங்க ரிப்பீட்டட்லி அது பார்க்கணும். And also, if further doubts are there, in the recorded classing கேளுங்க. அதெல்லாம் சேர்த்து தான் you will get overall a better idea, better grip of the subject matter. The classல நடந்தது மட்டும் வச்சு, supposing if you are trying to make the homework, you might have problem. Okay? Sanskritல மட்டும், the more you do your own homework, your own indulgence, you stand to gain more. If you don't do homework or if you don't repeatedly see it, your progress will be stalled. And eventually, I am not able to cope, you might get dropped.
அதனால in your own interest please you read more and more of the classes and the notes. கண்டிப்பா குருஜி. Okay. So with this thing we have participle ஒரு மாதிரி தலையெல்லாம் அப்படி சூடாயாச்சு. So we will take little bit of relaxation. We will go to this Upadesha Mala, page 80 of the infant reader. Upadesha Mala. எல்லாரும் எடுத்தாச்சுன்னா சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க. We will proceed. Yes Guruji. எடுத்துட்டோம் சார். எடுத்துட்டேன். ஓகே, நான் படிக்கிறேன். ஒவ்வொரு லைனும் நீங்க 2 தடவை ரிப்பீட் பண்ணுங்க. அப்புறம் we will see the meaning. Okay. நபசோ பூஷணம் சந்திரஹா. நபசோ பூஷணம் சந்திரஹா. நாரி sorry, one more time. நபசோ பூஷணம் சந்திரஹா. நாரீணாம் பூஷணம் பதிஹி. நாரீணாம் பூஷணம் பதிஹி. நாரீணாம் பூஷணம் பதிஹி. பிருத்திவ்யாः பூஷணம் ராஜா. பிருத்திவ்யா பூஷணம் ராஜா. பிருத்வியா பூஷணம் ராஜா. வித்யா சர்வஸ்ய பூஷணம். வித்யா சர்வஸ்ய பூஷணம். வித்யா சர்வஸ்ய பூஷணம். Okay, it's a very simple one. படிச்சோன்னே எல்லாருக்கும் more or less the meaning தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். யாரா சொல்ல முடியுமா மீனிங்? நபஸ்னா ஸ்கைன்னு அர்த்தம். சொல்லுங்க. நீங்க நபஸ்னா ஸ்கை சொன்னீங்க. ஆக்சுவலா நபஸ்னா என்ன தெரியலை. நபஸ்னா ஸ்கைக்கு ஆர்னமெண்ட் என்ன வாசம் பூஷணம்னா ஆர்னமெண்ட் இல்லவா? ஆர்னமெண்ட் ஸ்கைக்கு அப்படின்னா சந்திரன். சந்திரன் தான் அதுக்கு அழகா அந்த ஆர்னமெண்ட் மாதிரி அழகானது அந்த ஸ்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சந்திரனுக்கு அலங்காரம், சாரி ஸ்கைக்கு அலங்காரம் சந்திரன். அதே வெங்கட்ராமன் உங்களோட ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். இது வருது, எக்கோ வருது. ஒரு மியூட் பண்ணுங்க. ஒரு ஸ்திரீக்கு பூஷணம் என்ன ஆகும்னா அவளோட பத்தியாக்கும் அவளோட பூஷணம் ஒரு ஸ்திரீக்கு. பிருத்திவ்யா பூஷணம் ராஜா. நம்ம தரத்தி ஆண்டு இருக்கிற நம்மளோட இந்த பூமிக்கு 6 ஆக்கும் பூஷணம்னா அது ஆண்டு இருக்கிற ராஜாவாக்கும் பூஷணம். அப்படியா சொல்றேன். பின்ன வித்யா பூஷணம்னா வித்யா எல்லாருக்கும் உள்ள பூஷணமாக்கும் வித்யை அப்படி சொல்றேன். Okay, so that is makes it very clear. So it is talking about the Utkrishtam or the greatness of the Vidya. பாக்கி இருக்கிற பூஷணம்னா யாரோ ஒருத்தருக்கு தான் இருக்கும். It may belong to 1 or 2, whereas Vidya, whoever has got, is a alankaram for him. That is what is being said. Now இதுல இந்த unlike the prose, the poem need not have the verb. It is all understood. You know, sometime may be there, sometime may not be there. So to make it as a sentence, we have to supply the verb and then make the sentence complete. இப்போ நபசோங்கிறதுக்கு it is விசர்க சந்தி. நபசஹா, நபஸ் is the சப்தம், சகாராந்தஹா. நபஸ் சப்தம் எழுதிக்கோங்க நான் சொல்ற சமயத்துல. because இது based on that there may be other questions which might come later. Nabas sakarantaha napumsa, I think it is napumsalingam nenikiren. I will get it clarified later. ஆமா குருஜி, இந்த சரஸ் சப்தம் மாதிரி இருக்கு குருஜி. நீங்க சொன்னீங்களே நேத்து சரஸ் சப்தம். ஆமா, சரி.
So nabasaha bhushanam. Nabasaha நபும்சகலிங்கம் தான் குருஜி. Okay, okay. Thank you. 13th லெசன்ல வந்திருக்கு. வந்திருக்கு இல்லையா? ஓகே, ஞாபகம் இருக்கு. ஓகே. அப்ப நபஸ்ஹாங்கிறது இட் இஸ் த ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் ஆஃப் நபஸ். சகாராந்தஹ நபும்சலிங்கஹ ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். நபசஹா நபசின் உடைய, ஆகாயத்தின் உடைய, உடையங்க வருது. ஓகே, ஆகாயத்தினுடைய பூஷணம். பூஷணம்னாக்கா இஸ் என்ன சொல்றது, தமிழ்ல என்ன சொல்றது? ஆபரணம். ஆபரணம். ஆபரணம், ஆபரணம். சோ ஆகாயத்தினுடைய ஆபரணம் சந்திரஹா. சந்திரோன்னு இருக்கு. அதுவும் வந்து பிகாஸ் ஆஃப் தி விசர்கா ரூல். விசர்கா ரூல் நான் முன்னாடி ஒரு பேஜ் அனுப்பிச்சிருக்கேன், அப்புறமா நீங்க பாருங்க. யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட். I don't want to go into those rules again now. ஒரு single sheetல the complete visarga sandhi rule I have given. So chandraha, and to complete that we have to supply a verb bhavati or asti. So the first line will be nabasaha bhushanam chandraha bhavati. Nabasaha bhushanam chandraha bhavati. Bhushanam also, I think it is akarantaha napumsalingaha. Inge vandu it is dvitiya vibhakti ekavachanam. Illa, sorry, prathama vibhakti ekavachanam. I'm sorry, I'm making a mistake. ஏனாக்கா இது வந்து it becomes the subjective complement. Chandraha bhavati, Chandraha nabasaha bhushanam bhavati அப்படிங்கிற சமயத்துல அந்த பூஷணம் become something which is being said about Chandraha. It is not adjective, it is subjective complement. Chandraha nabasaha bhushanam bhavati. அதே மாதிரி பதிஹி நாரீணாம் பூஷணம் பவதி. நாரீணாம் is again ஷஷ்டி பகுவச்சனம். What is the sabdam? Anybody can say the rupani of narinam? ईकारान्तः स्त्रीलिङ्गः नारी शब्दः. Okay, षष्ठी बहुवचनम नारीणाम. बाकी एल्लाम रिमै पतिहि भवति. இந்த காலத்துல நிறைய லேடிஸ் அக்செப்ட் பண்ண மாட்டா, பட் இது நம்மளோட சம்பிரதாயத்துல வந்திருக்கிறது. So we take it as it is. Then prithivyaha bhushanam raja. இது மாத்தினாக்கா ராஜா பிருத்திவ்யாஹா பூஷணம் பவதி. இந்த பிருத்திவ்யாஹா ரூபானி யாரா சொல்லுங்க? இகாராந்தः स्त्रीलिङ्गः पृथ्वी शब्दः पृथिव्या पृथ्वीயோட அது வந்து षष्ठी ஏகவச்சனம். षष्ठी ஏகவச்சனம். எல்லாமே षष्ठीல தான் இருக்கு. பிருத்திவியினுடைய, ஓகே, பூமியினுடைய, ஓகே. Then final vidya sarvasya bhushanam bhavati. Sarvasya bhushanam vidya bhavati. So it's very simple.
all we need to keep in mind, to complete the sentence, we have to supply the respective verb for that. Asti, bhavati, 4 இருக்கு. அந்த 4 ஞாபகம் இருக்கா யாருக்காவது? In the same sense, ஈஸ்ங்கிற சமயம் இல்லைங்களா? வர்த்ததே வித்யதே சார், ஆத்மநேபதியில. ஓகே ஓகே, குட். இது நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னாக்கா you can convert it in all other 4. It's up to you, only for your practice. You don't have to send it to me as a homework. You can do your practice. வேற ஏதாவது டவுட் இருக்கா இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல? இது கன்வெர்ட்டிங் டு ஆல் தி இதுல எல்லாத்தையும் பண்ணுமா சார்? ஏன் உங்க பிராக்டிஸ் தான். இட் இஸ் அப் டு யூ. அதான கிளாஸ் பிகினிங்ல சொன்ன மாதிரி, the more you do, okay, the more you do, the more you will get familiar with that subject matter. So it's up to you. வேற சந்தேகம் இருக்கா அதுல இந்த ஸ்லோகத்துல? இல்ல குருஜி. இல்ல சார். இல்ல சார். இல்ல. So then we will move to the next one, second sloka. அதே மாதிரி நான் படிக்கிறேன், நீங்க 2 தடவை ரிப்பீட் பண்ணுங்க. யாரா 2 பேரா ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, ஆர் இந்த ஸ்லோகத்தை 2 பேர் ரிப்பீட் பண்ணுங்க. சுமதி அண்ட் வசுமதி 2 பேருமா ரிப்பீட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் சொன்னாக்கா ரொம்ப இதா வருது, எக்கோ வருது. மாதா சத்ரு பிதா வைரி. மாதா சத்ரு பிதா வைரி. மாதா சத்ரு பிதா வைரி. ஏன பாலோ ந பாட்டிதஹ. ஏன பாலோ ந பாட்டிதஹ. ஏன பாலோ ந பாட்டிதஹ. ந சோபதே சபா மத்யே. न शोभते सभा मध्ये. न शोभते सभा मध्ये. हंस मध्ये बको यथा. हंस मध्ये बको यथा. हंस मध्ये बको यथा. The கீழே glossary பாடுங்க. Some of the meanings are all given. Sabha is akarantaha strilingaha, assembly. Hamsa madhyam is napumsalingaha, midst of swans. Hamsanam madhye, hamsa madhyam. Then bakaha is akarantaha pullingaha. It is crane. Okay. So now that is given, can anybody try to make the meaning out of it, this sloka? குருஜி, வசுமதி நான் ட்ரை பண்ணலாமா? பண்ணுங்க. மாதா சத்ரு பிதா வைரி. அம்மா சத்ரு, எதிரி. அப்பா ஒரு வைரி, ஒரு கிருமி மாதிரி. அதே மாதிரிதான் எனிமிங்கிற மீனிங் தான், அதுவும் ஒரு டிஃபரெண்ட் வேர்ட். ஓகே. யாருக்கு அப்படின்னா, ஏன பாலோ ந பாட்டிதஹ. எந்த குழந்தை, பாலோங்கிறது பாலஹா ஆயிடும். நீங்க நிறுத்தி படிக்கிற சமயத்துல ஏன பாலஹா ந பாட்டிதஹ. ஏன பாலஹ ந பாட்டிதஹ. எந்த குழந்தைய அவ படிக்க வைக்கலையோ. அவ இந்த சென்டென்ஸ்ல ஓகே, ஐ கம் டு தட். அடுத்து முடிங்க. ந சோபதே சபா மத்யே. எப்படின்னா, அந்த சபா மத்தியே, இந்த படித்தவர்களோட சபை மத்தியில அவளால சோபிக்க முடியாது, ஷைனிங் பண்ண முடியாது. சோபனம்னா ஷைனிங். ஓகே, சோபிக்க முடியாது. எப்படின்னா, ஹம்ச மத்தியே பகஹ யதா. அன்னப்பறவைகள் மத்தியில
கொக்க போல அவ வந்து நல்லா படிச்சவாளோட மத்தியில இவாளால சோபிக்க முடியாது. ஏன்னா அந்த குழந்தைய வந்து அந்த அப்பாவும் அம்மாவும் படிக்க வைக்காததுனால. ஓகே, இப்போ இந்த எதனால இந்த ஹம்சா அண்ட் பகா எக்ஸாம்பிள் சொல்லிருக்கு, how it fits in ஹம்சம் பாலும் தண்ணியும் அது தனியா எடுக்கும்னு சொல்லுவா. அது மித்திக்கல்ல சொல்லுவா. அது எவ்வளவு தூரம் கரெக்டானுங்கிறது தெரியா, பரவாயில்ல. இங்க வந்து இந்த அசம்பிளேஜ் ஆஃப் ஹம்சா எப்படி பகஹா ந சோபிதஹா ததா, எதனால பகஹா crane will not shine in the midst of swans? swans வந்து அதோட சைஸோட இதனாலேயே அது இதாகாது சார். ஸ்வான்ஸ் வந்து சின்ன இதுல இருக்கு, சின்னதா இருக்கும். ஆனா ஹம்சா பக்காஹானாக்கா அது கிரேன்ஸ் வந்து லாங் லெக்டு, அது பெருசு பெருசா இருக்கும். இது இருக்கிறதே தெரியாத போயிடும். ஓகே, சோ எப்படின்னாக்கா அந்த ஹம்சம் ஸ்வான் வந்து it is a very graceful thing. The way it swims also very graceful thing, and it is just slides over it. And in terms of the roopam, it is very pleasing to the ear. Whereas crane vandu, it has got disproportionate body build-up. That is how it is there in the Ishvara Srishti. It has got a long leg and it has got a long nose also. So it's not so pleasing for the eye. It becomes a sort of a irritant to the eye. Similarly, the boy who has not been taught or who has been not sent to school by the parent, that boy will not shine in an assemblage of the learned. As the meaning. Okay. Ipo, I just want somebody to read every sentence and then see whether they can supply the proper verb or whatever it may be, and then do the little bit simple analysis of the sentence. Yari, who is prepared to do? கேக்குறதா நான் சொல்றது? சார் கேக்குறது, அது எப்படி பண்ணனும்ங்கறத யோசனை பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். வேற ஒண்ணும். ஓகே, அது எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. ஓகே, ஒண்ணும் இல்ல, வேற ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல பண்ண மாதிரியே தான். மாதா சத்ருஹு பவதி, பிதா வைரிஹி வைரி பவதி. இந்த வைரிங்கிறத வந்து சப்தம், இட் இஸ் வைரின் இஸ் ஏ சப்தம். நகாராந்தஹ புல்லிங்கஹ வைரின் சப்தஹ. இந்த இடத்துல புல்லிங்கத்துல இருக்கு. It can go in all the three lingas. It is because it can go as an adjective. இந்த வைரின்ங்கிறது டிக்ளைன் ஆகிற சமயத்துல பிரதமா விபக்தியில ஏகவச்சனம் will be வைரி நாயிடும். ஓகே, அந்த ரேஃபாக்கு பக்கத்துல இருக்கிற ஈ வந்து தீர்க்கம் ஆயிடும். So pita vairi bhavati. Vairi is nakarantaha pullingaha vairin shabdaha prathama vibhakti ekavachanam. Okay ya? Okay sir. So mata satruhu bhavati, pita vairi bhavati. யாருக்கு? பாலனு, பாலோ, பாலோ, பாலஹா, பாலஹா, பாலஹா. அந்த சென்டென்ஸ் who is prepared to do that? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஏன பாலஹா ந படிதஹா.
எந்த பையன் பாட்டிதா. படிக்கவில்லை பாட்டிதா ஆ. எந்த பையனை படிக்க வைக்கலையோ ஆ. ஏன அப்ப ஏன ரெஃபர்ஸ் டு யாரு? எந்த பையன் அந்த பையன் ஆஹா, இல்ல இல்ல. பேரண்ட்ஸ் இப்ப ஏனங்கிற ஒரே நிமிஷம் இந்த ஏனங்கிறதுக்கு வந்து ரூபானி சொல்லுங்க. ஏன இந்த தத்து வரா மாதிரி அதே ஏத்தத் வரா மாதிரி தான். இட் இஸ் எத்துனா யார் அப்படின்னாக்கா யாருக்கு நம்ம இதுல இருக்கு அதே மாதிரிதான் வரும். அப்ப ஏனங்கிறத வந்து இட் இஸ் a திருத்தியா ஏகவச்சனம். ஏன இட் வில் பி தகாராந்தஹ புல்லிங்கஹ யத் சப்தஹ திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். ஏன யாரால் எவர்களால். நபும்சக லிங்கத்துக்கும் வருது இல்ல சார்? அதுவே தானே சார்? ஆமா ஆமா ஆமா. இங்க முன்னாடி மாதா பிதான்னு சொல்றதுனால அதனால ஓகே. பிதாவை மெயினா எடுத்துருக்கிறது. பிதாக்கு தான் மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி படிக்க வைக்கிறதுக்கு. எவர்களால் பாலஹா இந்த எவர்களால்ங்கிறது வந்து பிகம் திருத்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க. So the sentence is actually in karmani. Ena balaha na patitaha. எவர்களால் பையன் படிக்க வைக்கப்படவில்லையோ. எவர்களால் பையன் படிக்க வைக்கப்படவில்லையோ. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அதாவது ராமஹா பாட்டம் படதி. ராமன் ராமா ரீட்ஸ் லெசன். தென் குருஹு ராமம் பாட்டயதி. ஓகே, அதாவது குரு ராமனை படிக்க வைக்கிறார். இது வந்து திஸ் இஸ் கால்ட் ஹேதுமதி. தட் இஸ் மேக் சம்படி டு டூ. ஓகே, அதுதான் that is called guruhu ramam patayati. The pattu dhatu will become patan ஆயிடும். ஓகே, அதே மாதிரி இங்க வந்து பாட்டன் ஆகி இக்த பிரத்யா வந்து அதுக்கு முன்னால இட் ஆகமா வந்திருக்கு. சோ பாட்டனக்கா படி. இட் இஸ் த ஹேதுமதி. பாட்ட பிளஸ் இ பிளஸ் இக்த பாட்டித. ஓகே, and it is patitaha is synchronized with balaha. Both are prathama vibhakti ekavachanam. Yena balaha na patitaha. யாரால் பையன் படிக்க வைக்கப்படவில்லையோ. By whom the boy was not made to study. By whom the boy was not made to study. சந்தேகம் இருக்காவது? குருஜி, நீங்க வந்து இந்த பாட்டித்தகா வந்து will synchronize with பாலகான்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. இப்போ சீதகா அந்தின்னு வரச்ச அது வந்து மத்தியம இதுல தானே வரும் குருஜி. பாலகா இஸ் பிரதம புருஷா ஏகவச்சனம். அது பாட்டித இஸ் தி சப்தம் பாட்டிதஹா. ஓகே ஓகே. என்ன சந்தேகம் சொல்லுங்க, எனக்கு புரியல உங்க சந்தேகம். பாட்டித சப்தம். ஓகே 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 ஓகே. கர்மணில the verb should be in keeping with the பிரதமா விபக்தி. பிரதமா விபக்தியில இருக்கிறது பாலஹா. அதுல சந்தேகம் இருக்கும் யாருக்காவது?
இல்ல 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 So புரிஞ்சுட்டு அத மாதிரி so patita is the shabdam. When it has to match with the balaha, it will become patitaha. ஓகே Okay. Sabha madhye na shobate. இதுல எது verb? சோபதே. Shobate is a verb. The dhatu is shubh. Okay. Shubh atmanepati. அதனால shubh will become, the derivative will be shobha. And because it is atmanepati, prathama purusha ekavachanam, it is shobate. Sabha madhye na shobate. Yaru, who doesn't shine sabha madhye? பாலா பாலஹா. Balaha. Bala varadu. Balaha. Adna saha. Saha balaha. Sabha madhye na shobate. அந்த பையன் சபையில் ஒளிர்விட மாட்டான். எனக்கு தமிழ்ல சரியா வரமாட்டேங்கிறது. ஓகே, பிரகாசிக்க மாட்டான். ஓகே. அண்டு அதுக்கு உதாரணம் இஸ் யதா, எப்படி, பகஹா ஹம்ச மத்யே ந சோபதே. யதா பகஹா ஹம்ச மத்யே ந சோபதே. So we have to supply that na shobate also here. So இதுவே கொஞ்சம் கூட என்ன பண்ணலாம், யதா பகஹா ஹம்ச மத்யே ந சோபதே ததா சஹா பாலஹா சபா மத்யே ந சோபதே. This would make the sentence more meaningful. யதா ததா, எப்படியோ அப்படி, comparison. Again I will repeat. யதா பகஹா ஹம்ச மத்யே ந சோபதே ததா சபா மத்யே சஹா பாலஹா ந சோபதே. We have to put சஹா பாலஹா, அந்த பையன். ஏன்னா அந்த பையனை அப்பா அம்மா படிக்கவில்லை. Not that all boys. That particular boy who are not being made to study. இதா சந்தேகம் இருந்தா கேளுங்க. இதுல இல்ல சார். இல்ல. சர்வஸ்ய பூஷணம் கிம், யாரு ஆன்சர் பண்ணுங்க. அதுல இருக்க கொஸ்டின் இருக்கு. சர்வஸ்ய பூஷணம் கிம்? சர்வஸ்ய பூஷணம் வித்யா. வித்யா. வித்யா சர்வஸ்ய பூஷணம். நீங்க எக்ஸாம்ல போய் இதுக்கு எழுதினா போறோம். சர்வஸ்ய பூஷணம் கிம் இருக்கு. ஓகே, ஆல் யூ ஹேவ் டு தென் வித்யா சர்வஸ்ய, அந்த கிம்முக்கு பதிலா வித்யா சர்வஸ்ய பூஷணம் சொல்லி போனோம். அவ்வளவுதான், 5 மார்க் பாஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின் எழுதினாக்கா 50 மார்க் பாஸ் ஆயிடுச்சு. இவ்வளவு எல்லாம் பார்ட்டிசிபிள், கர்மணி, கர்த்தரி எல்லாம் ப்ராப்ளமே இல்லை. ஸ்கூல்ல எல்லாம் 100% சான்ஸ்கிரிட்ல கிடைக்கிறது இதுக்காக காரணம் போல இருக்கு. ஆமா ஆமா, நீ எல்லா லெசன்லயும் பாருங்க, கொஸ்டின்லயே பாதி ஆன்சர் இருக்கும். நீங்க அந்த ஒரே ஒரு வேர்டு மட்டும் மாத்தி எழுதினாக்கா அவ்வளவுதான், ஓவர். பட் நம்ம அப்படி பண்றது இல்ல, போட்டு வறுத்து எடுத்துடுறோம் நானு. அடுத்த கொஸ்டின், கஹா சபா மத்தியே ந சோபதே? சஹா பாலஹ சபா மத்தியே ந சோபதே. Okay. The next one is nirdishtaihi padaihi vakyani purayata. Complete the sentence with the indicated letter, the word. Shushila nari grihasya dash.
பூஷணம் பூஷணம் கிரகஸ்ய பூஷணம். சுஷீலான ஷீலம்னாக்கா தமிழ்லயும் யூஸ் பண்றோம், நல்ல சீலமா இருக்கப்படும். the one who has got good contact. சுஷீலானாக்கா the very good contact. the சுஷீலா நாரி கிரகஸ்ய பூஷணம். then சுபுத்ரஹா குலஸ்ய ஆபரணம். என்ன மீனிங்? நல்ல குழந்தை அந்த குலத்திற்கு ஆபரணம். புத்திரஹான பையன், சுபுத்திரஹான சுஷ்டுஹு புத்திரஹா நல்ல பையன், குலஸ்ய குலத்துக்கு குலத்தினுடைய ஆபரணம். சுசிஷ்யஹா குரோஹோ பிரீதேஹே டேஷ் பாத்திர. பாத்திரம் மீனிங் நல்ல ஸ்டூடெண்ட் குருவோட குட் குட் வாட் யூ சே பிரீத்தேனாக்க பிரியம், பிரியம் பாத்திரம். பிரியத்துக்கு பாத்திரமாகிறான், பிரியத்துக்கு பாத்திரமாவான். குரோஹோ பிரீதே பிரீதேஹே பாத்திரம். சுசிஷ்யஹா சிஷ்யஹா அண்ட் சுசிஷ்யஹா நல்ல சிஷ்யன். உங்களை மாதிரி எல்லாம் இருக்கிறவா. ஏன் சிரிக்கிறேன்? ஓகேயா, நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது சார் நல்ல பூஸ்டிங் கொடுத்துட்டே சார், எங்களுக்கு இது போறோம் சார். ஆக்சுவலி ஃபேக்ட் தானே. ஓகே, நிஜமாவே இந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட இருந்து ஒரு இது இஸ் a good feel factor சார், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. சோ என்னோட பேரம்பேத்தி கிட்ட எல்லாம் சொல்ல, எங்க சார் வந்து எங்களை நல்ல ஸ்டூடெண்ட் சொல்லிருக்காளே அப்படின்னு நாங்க வந்து பீத்திக்கலாம்ல இத்தனை வயசுக்கு அப்புறம். ஓகே ஓகே ஓகே. கேப்பாளா அவெல்லாம் பேரன் பேத்தி எல்லாம் கேப்பாளா கிளாஸ் எப்படி நடக்கிறதுன்னு? திட்டு வாங்கிறியான்னு கேப்பா. நான் திட்டு வாங்கினேன்னா திட்டு வாங்கினேன்னு சொல்லுவேன், அந்த மாதிரி. அப்புறம் சிரிப்பா, நீ இப்ப கூட படிக்கிறியா தாத்தான்னு கேப்பா. அதாவது ஹிந்தியில கேப்பா, இல்லன்னாக்க இங்கிலீஷ்ல தான் கேப்பா. ஸ்டில் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்பா. ஓகே ஓகே. யாரோ 90th இயர்ல பாஸ்ட் பிஎஸ்சி அப்படின்னா, so there is no end to it. You can always keep learning, and especially Sanskrit is always interesting. You can. Okay, we'll move to the next one. சார் அதுல அல்டிமேட் என்னன்னா அவளுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷமாயிடும். அதாவது நான் வந்து ஹோம்வொர்க் தப்பா எழுதினேன்னா சந்தோஷப்படுவோம், பாட்டி தப்பா எழுதிட்டா அப்படிங்க. சோ அதெல்லாம் குட் ஃபீல் ஃபேக்டர், வேற ஒன்னும் இல்ல. அவளுக்கு சந்தோஷங்கனால நமக்கும் அது சந்தோஷமா இருக்கும். we take it as a sportive. அதுவே சின்ன வயசுலயா இருந்தானாக்கா யாரா நம்மள இது பண்ணாக்கா we will get angry. This is how we have matured ourselves. ஓகே, மேல போறோமா? third ஸ்லோகா போலாம் சார். Actually, in this, all these slokas are, for that matter, slokas in Ramayanam, slokas in Mahabharatam, and most of Gita. All of them are in a particular meter. It is called Anushtup Chandas. இந்த அனுஷ்டுப் சந்தஸ்ல எல்லாம் கேரக்டரிஸ்டிக் வந்து ஒரு பர்டிகுலர் செகண்ட்ல 4 வரி இருக்கும். 4 padas, 4 lines, and each line will have 8 akshara. That is a characteristic. It ought to be like that. Then only it will be an Anushtup Chanda. அதனால்தான் இங்க வந்து இந்த verb was apply பண்ணதுல verb தொக்கி நிக்கிறது. For our understanding, we have to supply. You can do the exercise. Nabasaha Bhushanam Chandraha அப்படிங்கிற சமயத்துல 8 லெட்டர் 8 அக்ஷரம் இருக்கா சொல்லி பார்த்துக்கோங்க. அப்கோர்ஸ் அதுல சில few intricacies இருக்கும், பட் பரவாயில்ல. ஓகே, பட் தட் இஸ் how it will be. So in fact இத வந்து நம்ம வந்து பாராயணம் பண்ற மாதிரியும் படிக்கலாம். இப்போ வந்து கீத பாராயணம் அல்லனா for that matter ராமாயணம் பாராயணம் ஆர் எனி அனுஷ்டுப் சந்தஸ் திசைன் அந்த மாதிரியே கூட படிக்கலாம். ஓகே, அப்புறம் we will practice that later, because now our idea is to understand the slokas. Okay, we move to the next one.
புஸ்தகஸ்த சயா வித்யா. யாரா ரெண்டு பேர் ரிப்பீட் பண்ணுங்க. புஸ்தகஸ்தா சயா வித்யா. पुस्तकस्य शया विद्या. पुस्तकस्य शया विद्या. परहस्ते च यद्धनम्. परहस्ते च यद्धनम्. परहस्ते च यद्धनम्. कार्यकाले समायाते. कार्यकाले समायाते. कार्यकाले समायाते. न सा विद्या न तद्धनम्. न सा विद्या न तद्धनम्. न सा विद्या न तद्धनम्. ஓகே, கணபதி சொல்லுங்க. நீங்க இது மீனிங் சொல்ல முடியுமா? ஓவரால் மீனிங். சார் கணபதி சார் வரல போல இருக்கே சார். ஓ ஓகே ஓகே ஓகே, சாரி. யார் விஸ்வநாதன் சொன்னாரா? விஸ்வநாதன் வெங்கட்ராமன் சொன்னாரா? வெங்கட்ராமன் சொல்லுவா சார். அவருக்கு நான் சொல்லியாச்சு. அப்போ அவர் சொல்லட்டும். ஓகே, சொல்லுங்க வெங்கட்ராமன் சொல்லுங்க. पुस्तकस्थ च या विद्या. Without books you cannot learn. Without book you cannot learn. அப்படி இல்ல. யா வித்யா, எந்த வித்யை. யாங்கிறது it becomes an adjective to vidya. Again it is a yat shabdam but strilinga. Vidya being strilinga. யா வித்யா, எந்த வித்யை. எந்த வித்யை புஸ்தகஸ்தா, புக்ல மட்டும் இருக்கோ. அதாவது one has not learned it, one has not made an effort to learn it. It is there in book. நிறைய போனாக்கா we will see there will be a lot of books on the shelf, but it is there in the shelf only. Most of the things may not be used at all. So unless until those books are read and understood, then only it will be useful. அதான் சொல்ல வருது. யா வித்யா புஸ்தகஸ்தா, எந்த வித்யை புஸ்தகத்தில் மட்டும் இருக்கிறதோ. ஓகே, புஸ்தகே திஷ்டதி, இது உபபத சமாசான் பேரு. புஸ்தகஸ்தா, ஸ்தா தாது, அதோட ஆக்சுவலி ரெண்டு வேர்டு கூட புஸ்தகே திஷ்டதி, புஸ்தகத்தில் இருக்கிறது. அது ரெண்டும் சேர்ந்து ஒரு சிங்கிள் வேர்டா ஃபார்ம் ஆகிற சமயத்துல it become pustakastha. And because it has to qualify vidya, that is also goes in strilinga. So ya vidya pustakastha, எந்த வித்தை புஸ்தகத்தில் மட்டும் இருக்கிறதோ. அதே மாதிரி யத் தனம், தனம் நபும்சலிங்க. அதனால தத்துங்கிற மாதிரி யத் ஆல்சோ வில் பி நபும்சலிங்கம். பிரகாராந்தகா நபும்சலிங்கா யத் சப்தா. எந்த தனம், எந்த மணி. யத் தனம் பரஹஸ்தே, இன்னொருடைய கையில் இருக்கிறதோ. ஓகே வெங்கட்ராமன், உங்களுடைய ஆஃப் பண்ணிடுங்க. ஏதோ சம் டிஸ்டர்பன்ஸ் வருது, நானே சொல்லிடுறேன். ஓகே, எத் தனம், எந்த பொருள், எந்த மணி. பரஹஸ்தே, இன்னொருடைய கையில் இருக்கிறதோ. ஓகே, பரஹஸ்தே, ஹஸ்தன கை, பரஹஸ்தேனா இன்னொருத்தருடைய கையில இருக்கோ. The money which belong to, which is there in somebody's possession. Karyakale samayate, at the time, at appropriate time, when it is required, as the meaning. It is a idiomatic sense. It's a saying. Karyakale samayate. The samayate is the verb sam plus ayatha is the verb. Ayatha. When the appropriate time comes. Karya kale.
காரியத்துக்கு உபயோகமாக இருக்கப்பட்ட காலத்தில், காலே சப்தமி, காரியத்துக்கு உபயோகப்பட சமயத்தில், சமாயாதே. சா வித்யா ந தத்தனம், அந்த வித்யை இல்ல, அந்த தனமும் இல்ல. எந்த வித்யா? that vidya which is there in the pustakam, one has not assimilated. Similarly, that dhanam which is there in somebody's hand will not be useful when the time comes. It won't be of no use. So we should possess the money and we should possess the vidya. That alone will help us. So this sloka also is talking about the utkrishtam of vidya. So the மூணு ஸ்லோகத்திலையும் வித்யை பத்தி தான் உயர்த்தி சொல்றது. ஃபர்ஸ்ட் இதுல வந்து சர்வஸ்ய வித்யா பூஷணம், ரெண்டாவது ஸ்லோகத்துல வந்து ஆப்போசிட் சொல்றது, வித்யை இல்லைனாக்கா that person will not shine in the sabha. இந்த மூணாவதுல வந்து again வித்யை இல்லைனா it will not be helpful at the time of necessity. The last sentence la mattum vandu sa vidya na sa vidya bhavati na tad dhanam bhavati. அந்த வித்யை இல்ல, அந்த தனம் இல்லை. அந்த வித்யனா that vidya which is there in the pustakam is vidya இல்ல. எந்த மணி இன்னொருத்தர் கையில இருக்கோ அந்த மணியும் is not a money. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட மீனிங். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. புரியாது. மேல போலாமா? போலாம் சார். ஓகே. சுகார்த்தீம் சேத் தஜேத் வித்யாம். யாரா ரெண்டு பேர் ரிப்பீட் பண்ணுங்க. கல்பனா, லக்ஷ்மி ரிப்பீட் பண்ணுங்க. சுகார்த்தீம் சேத் தஜேத் வித்யாம். सुखार्तीं चेत् त्यजेत् विद्याम्. सुखार्तीं चेत् त्यजेत् विद्याम्. विद्यार्थीं चेत् त्यजेत् सुखम्. विद्यार्थीं चेत् त्यजेत् सुखम्. विद्यार्थीं चेत् त्यजेत् सुखम्. सुखार्थिनः कुतो विद्या. सुखार्थिनः कुतो विद्या. सुखार्थिनः कुतो विद्या. कुतो विद्यार्थिनः सुखम्. कुतो विद्यार्थिनः सुखम्. कुतो विद्यार्थिनः सुखम्. Okay. Kalpana, in the overall meaning solrela, I'll explain the intricacies involved. Yes, sir. சேத்ங்கிற வேர்டு எப்படி யூஸ் பண்ணனாக்கா, அப்படி இருக்குமானால், if it is so, அந்த மாதிரி தான் அந்த சேத்ங்கிறது இட்ஸ் an அவ்யயா. ஓகே. சுகார்த்தியாக, சுகமாக சுகத்தை விரும்புகிறானால், சுகம் அர்த்தியதே இதி சுகார்த்தீன். அந்த பர்சனுக்கு பேரு சுகார்த்தி, சுகத்தை விரும்புகிறவர். சுகார்த்தீம் சேத், the one who if a person is only desirous of sukham. Okay, சொல்லுங்க. சுகார்த்தீம் சேத் த்யஜே வித்யாம். த்யஜே வித்யாம்னாக்க த்யஜேத் அது ஸ்ப்ளிட் பண்ணோம். அது வந்து சந்தி ரூல் வந்திருக்கு. சந்தி ரூல் நான் உங்களுக்கு கிடைக்கல. இது சிம்பிள் தான். தெஜேத் தகாரா
Tyajet. Tyajet. Then Meaning vidyam. Tyajet. Tyaj dhatu. Okay, sir. Tyajna abandon nane. Abandon. Okay. Tyajet enna form? Enna lakara? Tyajet. Lang. இல்ல. லங்கு வந்து ஆ வரணுமே. லங்கு மாதிரியே இருக்கிறது விதிலிங். லங்கு மாதிரியே இருக்கிறது விதிலிங். ஒன்லி ஆ வராது, அவ்வளவுதான். ஓகே. சொல்லுங்க. சுகாத்தி சேத் த்யஜே வித்யாம். சுகத்தை விரும்புபவன். त्यजेत् विद्याम्. வித்யாம். ஓகே. வித்யார்த்தீம் சேத் த்யஜேத் சுகம். சா புரியல சார், எப்படி சொல்றதுன்னு தெரியல. Okay, okay. If one is desirous of only sukam, he should leave vidya. He should abandon vidya. Tyajet, he should, vidiling Lord, rendume will come in the sense of commandment. Okay? Tyajet is a vidiling. Okay? Pradama Purusha Ekavachanam. So if one is desirous of only sukam, he should abandon vidya. Okay. Okay. அடுத்தது சுகார்த்தினஹ குதோ வித்யா. இல்ல நடுவுல இன்னொரு சம் இருக்கு. வித்யார்த்தீம் சேத் த்யஜேத் சுகம். வித்யை விரும்பணும்னா சுகத்தை விடணும், அப்படியா சார்? ஆமா ஆமா. அதெல்லாம் நீங்கெல்லாம் பண்றது, அத நீங்க எப்படி விட்டுட்டேன், நீங்கெல்லாம் பண்றது தானே. வித்யார்த்தீம் சேத் த்யஜேத் சுகம். சுகம் கரெக்ட் தானே? என்ன மீனிங்? சொல்லுங்க ராதிகா. சாரி சார், இந்த இடத்துல வித்யார்த்தினா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வராதா சார்? அதான், இது வந்து காம்பவுண்ட் வேர்ட். ஓகே. வித்யாம் அர்த்ததி இது வித்யார்த்தி, யார் வித்யை விரும்புகிறார்களோ. Okay, it's a compound word. Samasa we have not seen. We take it as a one single word. This thing will be Pradipadika will be Vidyarthin. Nakarantaha Pullingaha. Inge Pullinga. Nakarantaha Pullingaha. Vidyarthin Shabdaha. அதோடு பிரதம புருஷா ஏகவச்சனம் will be அந்த ஈ தீர்க்கம் ஆயிடும், வித்யார்த்தி ஆயிடும். Okay. Okay, sir. If one is desirous of vidya, he should abandon sukam. Sukam. Tyajet sukam. He should abandon sukam. Okay. Correct? Okay, sir. Correct வந்துருச்சு சார். Very good. And I have seen sukam madam. Sugate. And I have seen many people sending their homework at 10:30, 11 o'clock and morning 5 o'clock. So now it is all clear that you work day and night. So you are all fit into that. Vidyarthi chet tejet sukam. Okay. அடுத்தது சுகார்த்தினஹ குதோ வித்யா. அது மட்டும் சொல்லுங்க. சுகத்தை குதோன்னா என்ன சார்? இல்ல சுகார்த்தினஹா for the சுகார்த்தி, சுகத்தை விரும்புவர்களுக்கு குதஹா வித்யா, எங்கிருந்து வித்யா வரும். தென் வித்யார்த்தினஹா குதஹா சுகம், வித்யை விரும்புவர்களுக்கு எங்கிருந்து சுகம் கிடைக்கும். இந்த சுகம்ங்கிறது வந்து வித்யார்த்திக்கும் சுகம் இருக்கிறது. ஏன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து கர்த்தரிலிருந்து கர்மணியில வந்து கரெக்டா மாத்திட்டானக்கா அதுல வர சுகம் வேற எதுலயும் கிடையாது. ஒன்ஸ் தட் இஸ் டன், ஓ ஐ ஹவ் டன், இட்ஸ் ரியலி சோ. இட் லைக் மேத்தமேட்டிக்ஸ். நம்ம ஸ்கூல்ல எல்லாம் மேத்தமேட்டிக்ஸ் பண்ற சமயத்துல ஒரு பெரிய சம் இது பண்ணி கரெக்டா ஆன்சர் வந்துட்டானக்கா வில் பி வெரி ஹாப்பி. ஸோ தட் ஹாப்பி இஸ் செல்ஃப் சுகம். இங்க சுகம்ங்கிறது it's in a different sense. It is said the one who want to relax and thinking that relaxation itself is the sukam.
அந்த மாதிரி ராங் ஐடியா இருக்கிறதுக்கு நெகேட் பண்றதுக்கு தான் இந்த இது. ஓகே 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 குருஜி. இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து சுகார்த்தி சேத் வித்யாம் தெஜேத் ரீஅரேஞ்ச் பண்ணாக்கா வித்யை அபேண்டன் பண்ணணும். தெஜேத் இஸ் தி வெர்ப். விதிலிங் பிரதம புருஷா ஏகவச்சனம். त्यज धातु. ரெண்டாவதுக்கும் தெஜேத் தான் வெர்ப். வித்யார்த்தீம் சேத் சுகம் त्यजेत. One should abandon. Then மூணாவது நாலாவதும் it is in the question form. குதஹா சுகார்த்தினஹா வித்யா. வேணும்னா பவத்தையும் ஏட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. ஏன்னா இட்ஸ் a question. குதஹானா எங்கிருந்து, ஆர் யாருக்கு, எப்படி சுகார்த்தினஹா வித்யா, எப்படி சுகமா இருக்கப்பட்டவனுக்கு வித்யா கிடைக்கும். சிமிலர்லி வித்யார்த்தினஹா குதஹா சுகம், வித்யார்த்திகளுக்கு எங்கிருந்து சுகம் கிடைக்கும். இட்ஸ் a question. ஓகே, கீழே வந்து பிரஷ்னாக கொடுத்திருக்கு. கான வித்யா கிம் ந தனம். புஸ்தகஸ்தா ந வித்யா பரஹஸ்தே ந தனம். அது இந்த ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு கான வித்யா எது வித்யை இல்லை. ஒரு சென்டென்ஸ் ஃபுல் சென்டென்ஸா சொல்லுங்க. புஸ்தகஸ்தா யா வித்யா வித்யா அது கொஞ்சம் மாத்தணும். இங்கதான் இருக்கு. யா வித்யா புஸ்தகஸ்தா. ஓகே, சா ந வித்யா. எந்த வித்யை புஸ்தகத்தில் இருக்கிறதோ அது வித்யை இல்லை. யா வித்யா புஸ்தகஸ்தா, எந்த வித்யை புஸ்தகத்தில் இருக்கிறதோ. சா, ஏன்னா சாங்கிறது இட் இஸ் ஸ்திரீலிங்க வித்யா. சா ந வித்யா, அது வித்யை இல்லை. அதே மாதிரி கிம் ந தனம், எத் தனம் பரஹஸ்தே தத் தனம் ந தனம். எத் தனம் பரஹஸ்தே தத் ந தனம். ஓகேயா? எஸ் குருஜி. அடுத்தது வித்யார்த்தீம் சுகார்த்தீம் ச கிம் கிம் தெஜேதாம். தெஜேதாம் என்ன ஃபார்ம் தெரிகிறதோ? இது தாம் அதுவா சார்? சரி, அப்புறமா பாருங்க. ஓகே, விதிலிங் கரெக்ட், த்விவச்சனம். ஓகே, சோ என்ன மீன் அர்த்தம்? வித்யார்த்தீம் சுகார்த்தீம் ச கிம் கிம் தெஜேதாம். வித்யார்த்திக்கும் சுகத்தை அனுபவிக்கிறவனுக்கும் வித்தையை கத்துக்கிறவனுக்கும் எது எது அபேண்டன் ஆகும், எது எது அபேண்டன் பண்ணணும். வாட் ஆர் த திங்ஸ் should be abandoned by வித்யார்த்தீம், வாட் ஆர் த திங்ஸ் should be abandoned by சுகார்த்தீம். தனித்தனி சென்டென்ஸா சொல்லுங்க. வித்யார்த்தீம் வித்யார்த்தி சுகம் त्यजेत, சுகார்த்தி வித்யா त्यजेत. ஓகே, त्यजेत. ஓ சரி, அப்படியே முடிஞ்சிருமா சார்? ஆமா, அவ்வளவுதான். சரி, கீழே கிளாஸரியில நம்ம கர்த்தரி கர்மணி பிரயோக போட்டதுக்கெல்லாம் சிலதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. we are not going to repeat that. ஓகே, ஐ திங்க் 4 பார்த்திருக்கோம், அதுவே போறோம்னு நினைக்கிறேன். வேற இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போ வரைக்கும் இல்ல குருஜி. ஓகே, we will also do in the பர்யாய பதா, page number 91, that is synonyms. So இது படிக்கிறதுனால நமக்கு vocabulary will increase.
இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் அமரகோஷா. அன்னைக்கு வந்து கணேஷோட பார்த்தோம் 8 நாமானி. விநாயகா, விக்னராஜா, துவைமாதுரா, கணாதிபா, அப்பி ஏகதந்தः, ஹேரம்பः, லம்போதரः, கஜானனாः. 8 பேர் பார்த்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து சுப்பிரமணியா நாமானி. சுப்பிரமணியரோட நாமானி 16 நாமானி. 16 names of Subramanya is given. Okay, everybody got it? தெரியல குருஜி பேஜ் நம்பர். Yes, Guruji. Page number 91. Yes, sir. Page number Yes, sir. 91. Yes, sir. Yes, sir, got it. இருக்கு. Got the book. Okay. ஓகே. இந்த சுப்பிரமணியோட 16 பேரு சொன்னா புண்ணியம் உண்டு. ஓகே. கார்த்திகேயா, கார்த்திகேயோன்னு இருக்கு. பிகாஸ் ஆஃப் தி சந்தி ரூல் தனியா படிச்சானக்கா கார்த்திகேயா ஆயிடும். கிருத்திகாயாம் புத்திரஹா இது கார்த்திகேயா தஜிதா. இது கார்த்திகேயன் சொல்லி நமக்கு இது பண்றோம். அந்த கிருத்திகா நட்சத்திரத்திலேருந்து அந்த from their mothers he born, that is why he is called Kartikeya. இப்ப இந்த குந்தியோட புத்திரன் அர்ஜுனன் வந்து கௌந்தேயா சொல்றோம். குந்தி புத்திரஹா கௌந்தேயா. அதே மாதிரி இங்க வந்து கிருத்திகா புத்திரஹா கார்த்திகேயா. தென் மகாசேனஹா. சேனா அப்படின்னாக்கா ஆர்மி. And Mahasenahana, the one who has got a big army, the one who possesses of big army, Mahasenaha. ஏன் மகாசேனஹான்னு சொல்றா சொல்லி தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அவர் சேனாதிபதி, தேவர்களோட சேனாதிபதி. தேவர்களோட சேனாதிபதி. அது இந்திரனோட ஹோல் ஆர்மிக்கு அவர் தான் சேனாதிபதி. மகாசேனஹா. தென் ஷரஜன்மா. ஷரஜன்மா ஜன்மானகா இஸ் தி ஜன்மன் சப்தஹா நகாராந்தஹா. அண்ட் ஷரஜன்மானகா ஷரம்னா என்னது? மாலையா சார்? இல்ல, அம்பு. பிகாஸ் இஸ் அ வாரியர், அவரிடத்துல இருந்தா இந்த அம்புனா புறப்பட்டு போறதுன்னா ஷரஜன்மா இஸ் அ பெக்யூலியர் வேர்ட். தென் ஷடானனஹா. ஷட்னா 6, ஆனனஹானக முகம். அங்க முன்னாடி கஜானனஹான்னு இருந்தது பிள்ளையாருக்கு. கஜம் ஆனனம் எஸ்யசக. யாருக்கு யானையோட முகம் இருக்கோ அவர் கஜானனஹா. இவர் வந்து ஷடானஹா. யாருக்கு 6 முகம் இருக்கிறதோ இஸ் கால் ஷடானனஹா. ஓகே. தென் பார்வதி நந்தனஹா. நந்து தாத்துனா டு மேக் ஒன் ப்ளீஸ். அண்ட் நந்தனஹானா த ஒன் who pleases. So, Parvati Nandanahana, Subramanya makes Parvati the happy. The one who makes Parvati happy is called Parvati Nandanaha. Yashonandanaha irukku Krishnanukku. அதே மாதிரி பார்வதி நந்தனஹா. நந்து தாத்து. Then Skandaha. Skandamna, actually it is a shoulder. Okay, the one who has got a big shoulder is always considered as a big warrior. Adanaala he is called Skandaha. Innoru meaning irukku, but in the meaning okay, Skandaha. Then Sena orene Senari Agmir பூர்குஹா. சேனானி அங்க வந்து
விசர்கா வர்க்கம் சேனானி அக்னி பூர் குஹா. நான் கரெக்டா பார்த்து சொல்றேன். ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் த ஃபுல் மீனிங். ஓகே, I need to refer this. I am not getting the full meaning correctly. The next one, bahuleyaha. Bahu nalu shoulder nartham. Bahu na the hands. The one who has got a long hands is called bahuleyaha. Then Taragajit. Taraganai vendravar. Taragangra Asuranai vendravan Taragajit. Then Vishakaha. Again Shakam. Vishakaha தெரியல, சரியா பிரிண்டிங் வரல. If it is Vishakaha naka பெரிய கிளை மாதிரி அவரோட the shoulders will be very big. That also I will verify and come back to that name. Then Shiki Vahanaha. Shikina சேவல். சேவல் வாகனன். யாருக்கு சேவல் அல்ல சாரி, ஷிகினா மயில். ஐம் சாரி, சேவல் கொடியோன் மயில் வாகனன். ஷிகினா மயில். யாருக்கு? மயில் இஸ் த வாகனம். எஸ்ய ஷிகிஹி வாகனஹா அஸ்ய அஸ்தி இதி ஷிகி வாகனஹா. ஷிகி வாஹின், ஷிகி வாஹினஹா. தென் ஷான் மாத்ருஹா. ஷான்னா அகைன் ஆறு. ஆறு மாத்துரஹா, ஆறு தாய்மார்களை கொண்டவர்கள். அந்த 6 கிருத்திகா இவாள தான் ஷான் மாத்துரஹான்னு சொல்றது. தென் சக்தி தரஹா, the one who wields சக்தி, சக்தி தரஹா. குமாரஹா. குமாரஹானா anybody of less than 16 years is called kumaraha. That is the youngsters. Kumaraha. Then krauncha dharanaha. Krauncham naka is the seval, the one who has got seval kodiyon. Krauncha dharanaha, the one who holds the kraunch as a dharana. So these are all the 16 names of Subramanya. Ila vandu and the Senani Agni Bhu Guha na பார்த்து அப்புறமா மீனிங் சொல்றேன். Okay. Any doubt for anybody? ஒண்ணுமே இல்லை. ஓகே, so முடிச்சிடுவோமா? If there is no doubt, we can complete it. So this class is a lighter class after so much of exercises and all with the Kartari, Karmani. It has become little bit easy. Am I correct? Yes, sir. ஆமா சார், ஆமா. ஓகே, சரி முடிச்சிருங்க. யாரா ஸ்லோகம் சொல்லுங்க. स्वस्ति प्रजाप्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. नमस्ते गुरुजी. Okay. Thank you, Guruji. Okay. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Namaste, Guruji. Guruji.